மார்கழி மாதத்தின் 24வது நாளான இன்று திருப்பாவையிலிருந்து 24வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின் அந்த பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்றடச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைக்கொள்வான் இரங்கேலோர் எம்பாவாய். புராணக் கதைகளின் கூற்றுப்படி கேரளாவை மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு வந்ததாகவும் அவர் மக்களை மிகவும் அரவணைப்புடன் கவனித்துக் கொண்டதாகவும் அவரின் ஆட்சியின் கீழ் நாடு செழிப்பாகவும் மக்கள் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாகவும் கூறுகிறார்கள். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மகாபலி சக்கரவர்த்தி செய்த நற்காரியங்களால் அவனே அறியாத அளவிற்கு மிகுந்த உயர்ந்த இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார். நாட்டு மக்களின் நலனுக்காக ஒரு மாபெரும் வேள்வி ஒன்றை நடத்தவும், வேள்வியின் இறுதியில் நாட்டு மக்களுக்கு தான தர்மம் வழங்கவும் முடிவு செய்தார் மகாபலி சக்கரவர்த்தி. இந்த வேள்வியை அசுரகுரு சுக்ராச்சாரியார் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதை அறிந்த தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியுடன் போரிட்டார்கள். இதில் மகாபலி வென்றுவிட்டார். இதனால் அச்சமடைந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவுடன் முறையிட்டார்கள். தேவர்களை காப்பது தனது கடமை என கருதிய மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார். மண்ணுலகில் விஷ்ணுவின் 5வது அவதாரமான காஸ்யப முனிவர் திதி தம்பதிக்கு மகனாக அவதரித்திருந்தார். மகாபலி சக்கரவர்த்தி தன் வேள்வி நிறைவு செய்யும் விதமாக மக்களுக்கு தான தர்மங்கள் செய்ய தொடங்கினார். இதில் தான தர்மங்கள் செய்து முடிக்கும் போது வாமனன் அங்கு வந்து நின்றார். வாமனனை பார்த்ததும் மகாபலி, தாமதமாக வந்து விட்டீர்களே என்று கேட்டார். போதுதான் தானம் கொடுப்பதை நிறைவு செய்தேன் என்றும் கூறினார். அதற்கு வாமனனோ, நானோ 3 அடி உயரம் கொண்ட சிறுவன், நான் பெரிதாக எதையும் கேட்கப் போவதில்லை. என் உயரத்தைப் போலவே 3 அடி நிலம் மட்டும் கொடுத்தால் போதும் என்று கூறினார். அப்போது அசுரகுரு சுக்ராச்சாரியார், இவர் விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றுகிறது, அவருக்கு தானம் அளிப்பதற்கு முன் சற்று யோசியுங்கள் என்று கூறினார். ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியோ, மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் பெற வந்துள்ளார் என்றால் எந்த அளவிற்கு நான் சிறந்தவன், நான் தானம் கொடுத்தே தீருவேன் என்று கூறினார். தானம் கொடுக்க கமண்டலத்திலிருந்து நீரை வார்க்க மகாபலி சக்கரவர்த்தி முயன்ற போது நீர் வராத மாதிரி வண்டு அவதாரம் எடுத்து சுக்ராச்சாரியார் கமண்டலத்தை அடைத்து விட்டார். அப்போது வாமனன் அங்கிருந்த ஒரு குச்சியை எடுத்து கமண்டல நீர் வரும் குழாயை குத்தினார். இதனால் சுக்ராச்சாரியாரின் ஒரு கண் பறிபோனது. அதன் பின் ஒரு அடியால் மண்ணுலகையும் மற்றொரு அடியால் விண்ணுலகத்தையும் அடர்ந்தார் வாமனன். 3வது அடியை எங்கு வைப்பது என கேட்க மகாபலி தன் தலை மீது வைக்குமாறு கூறினார். மகாபலியின் தலையில் வாமனன் கால் வைத்ததும் மகாபலி பாதாள லோகம் சென்று விட்டார். மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே என்று ஆண்டாள் நாச்சியார் பாடக் காரணமும் இதுதான். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களுள் ராம அவதாரமே போற்றி புகழப்படுகிறது. தாரக மந்திரத்தினை தனதாக கொண்ட அவதாரம் இது. இறைவன் தனது அத்தனை வல்லமைகளையும் துறந்து சாதாரண மானிடனாக பெற்றோருக்கு மகனாக வாழ்ந்து காட்டிய அவதாரம் ராமாவதாரம். பகவான் மானிடராக அவதரித்தது மொத்தம் 3 முறை. வாமனம், ராமர் மற்றும் கிருஷ்ணர். ராமாவதாரம் தவிர மற்ற 2 அவதாரங்களிலும் தனது கடவுள் தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் பகவான். ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே என்று அடுத்து பாடுகிறார் ஆண்டாள் நாச்சியார். பகவானின் தசாவதாரங்களில் 8வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். வசுதேவர் தேவகிக்கு 8வது குழந்தை. தேவகி மீது கம்சன் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். மகாராஜாவின் மகனான வசுதேவருக்கு தேவகியை மணம் செய்து கொடுத்தான். ஆகாயத்தில் ஒரு அசிரீரி, தேவகியின் 8வது பிள்ளை உன்னை கொல்வான். கம்சனுக்கு ஆத்திரம் வந்தது. தங்கை தேவகியை கொல்ல முயன்றான். வசுதேவர் அதை தடுத்துவிட்டு, இவளுக்கு ஒன்றும் செய்யாதே,
இவளுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். பரந்தாமன் அவதரித்தவுடன் அக்குழந்தை கோகுலத்தில் இருந்த நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் கொடுக்கப்பட்டது. பூதனை என்ற அரக்கி கிருஷ்ணனுக்கு பாலூட்டி கொல்ல வருகிறாள். அவளுடைய சகோதரன் பகன் கொக்கு வடிவில் வந்தான். ஆகாசுரன் மலைப்பாம்பாக வந்தான். தேனுகாசுரன் கழுதையாக வந்தான். பிறப்பலன் வியோமன் இருவரும் இடைச்சிறுவர்களாக வந்தார்கள். சகடன் வண்டி சக்கரமாக வந்தான். அரிஷ்டன் காளையாக வந்தான். கேசி குதிரையாக வந்தான். அடுத்தடுத்து வந்து கண்ணனை கொல்ல முயன்று கண்ணனாலேயே கொல்லப்பட்டார்கள் இவர்கள் எல்லோரும். சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம் என்று ஆண்டாள் கூறுகிறாள். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீரக்கடலுக்கு மங்களம் என்று பாடுகிறாள். நந்தகோபன் கண்ணனிடம் மகேந்திராயத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கும் ஜீவராசிகள் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. தேவர்களுக்கெல்லாம் முதல்வனான இந்திரனால் தான் மழையே வருகிறது. அதனால் அவனுக்கு இந்திரியத்தை நாம் செய்தே ஆக வேண்டும் என்று நந்தகோபன் கூறவே, கண்ணன், தந்தையே, மக்களின் கர்ம வினைகளுக்கு ஏற்பத்தான் மழை பொழிகிறது. அது இந்திரனால் அல்ல. நமக்கு அடைக்கலம் தரும் மலை தேவதையை வணங்குவோம் வாருங்கள் என்று சொல்லவே, அங்கு இருந்த எல்லோரும் மலை தேவதையை வணங்க சென்று விட்டார்கள். இந்திரனுக்கோ கோபம் பயங்கரமான மழையை வரவைத்து கண்ணனையும் அவனிடம் இருந்த பசுக்கள் எல்லாவற்றையும் அங்கிருந்தவர்களையும் அழைத்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து மேகங்களுக்கும் கட்டளையிட்டு விட்டான். கோவர்த்தன மலையை கையால் தூக்கி குடை போல் பிடித்தான் கண்ணன். அந்த மலைக்கு அடியில் எல்லோரும் அடைக்கலம் புகுந்தார்கள். கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் என்று ஆண்டாள் பாட காரணம் இதுதான். கண்ணனும் கையில் வேலேந்தி இருக்கிறான் என்பதை ஆண்டாள் பெருமாட்டி திருப்பாவையில் திறம்பட சொல்லியிருக்கிறார். உன் வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம், எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் என்று கெஞ்சி நிற்கிறார்கள். இந்த பாடலை தினமும் உங்கள் வீட்டில் பாராயணம் செய்து நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுங்கள். நன்றி.